நாகதெய்வமே போற்றி போற்றி. இன்னைக்கு நாகப்பஞ்சமிங்க. அதாவது நாகப்பஞ்சமி முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, நாகப்பஞ்சமின்றது பஞ்சமி திதியெலாம் வராங்க. அதாவது இந்த மாதம் வந்துட்டு ஜூலை 2025 வந்திருக்கு. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பூர்வீகமாக நாகதெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக அதை கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப புனிதமான நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைக்கி எதுக்கு பூஜை செய்யலாம்? நிறைய பேர் நாகதோஷம் இருக்கும். இன்றைக்கி பூஜை செய்தால் ரொம்ப நல்லது. அதே போல் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கணும்னா கூட இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணலாம். சிலருக்கு விவாக தடை இருக்கும், வேறு கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்க கூட இன்றைக்கி பூஜை செய்யணும்னா கண்டிப்பாக கூடி சீக்கிரம் கல்யாணம் மாங்கல்ய பிராப்தி ரீதி ஆகும். அதே போல் வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது கூட இந்த பூஜை செய்வாங்க. சில பேருக்கு பாம்போட தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. முன்னோர்களால் பூமி தோஷம் இருக்கும். அது கூட இந்த நாளில் பூஜை செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த நாள் வெறும் நாகத்துக்கு கொண்டு விசேஷம் கிடையாது. அதே போல் சிவனுக்கும் விஷ்ணு கூட நம்ம இன்னைக்கு இந்த நாளில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம நெய் தீபம் ஏற்றி பூஜை செய்தால் ரொம்ப நல்லது. நெய் தீபம் ஏற்றிட்டு அதே போல் விநாயகரையும் அங்கே வச்சு பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வீட்டில் நாக அபிஷேகம் பண்ணலாம். நாகத்துக்கு நான் என்ன வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலான்னாக்கா, பால் கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். பால் கொண்டு, தயிர் கொண்டு, தேன் கொண்டு, அதே போல் பஞ்சாமிரதம் கொண்டு கூட அபிஷேகம் செய்யலாங்க. சில பேர் விபூதி கொண்டு கூட செய்வாங்க. முருகர் செய்வேன், அதுவும் ஸ்ரேஷன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக செய்யலாம். அதெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ண அப்புறம் பின்னால் ஒரு கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டுவிட நம்ம அபிஷேகம் பண்ணி எடுக்கணுங்க. அதே போல் நம்ம எண்ணெய் கூட விட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நம்ம நைவேத்தியத்துக்கு கொண்டு இனி பால் பாயசம் செய்யலாம், வெள்ளிக்கிழங்கு வைக்கலாம், வெல்லம் வைக்கலாம், நெய் சாதம் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு இஷ்டமான கடவுளுக்கு நம்ம பூஜை பண்ணிட்டு எல்லாருக்குமே பிரசாதம் போல கொடுக்கலாம். முறுக்கு வைக்கலாம், லட்டு கூட வைக்கலாங்க, சமர்ப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் இன்னைக்கு வந்து சோரைக்காய், பாகக்காய், வெண்டைக்காய் போன்ற அதாவது சுத்தமாக கழிட்டு உணவில் பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காய்கள் ரொம்ப சிரேஷ்டமானது இந்த பூஜைக்கு. இம்பார்ட்டன்ட் சுரைக்காய் சொல்லுவாங்க. அதே போல் பாகற்காய் கூட நல்லது. பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக செய்யலாங்க. இந்த நாளில் நம்ம இன்னைக்கு நாகக்கட்டைன்னு சொல்லுவாங்க. கோயில்களில் இருந்தாக்கா இந்த அரச மரத்துக்கு அடியில் இருக்காங்க. அந்த நாகக்கட்டைக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணோம். அதே போல் இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. அங்கே போயிட்டு நம்ம இன்னைக்கு முடிஞ்சோட அந்த கோயில் இருக்க நம்ம க்ளீனாகவே இருக்கும். நம்ம போயிட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த நிறைய பேர் நாகதோஷம் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்ணாங்க, பெண்களுக்கு வேண்டிக்கிட்டு நாகக்கல் இருக்கு இல்லைன்னா அதை பிரதிஷ்டை பண்ணவங்க கோயிலுங்க. ரொம்ப விமர்சனம் செய்து கல்யாணம் மாதிரி செய்து பிரதிஷ்டை பண்ணி நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. அப்படி பண்ணால் கூடி சீக்கிரம் கங்கண பாக்கியம், அதாவது மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது நாகப்பஞ்சமி வந்து எல்லா கோயிலும் விமரிசையாக இருக்கும். அதுக்கு முக்கியத்துவமாக திருநாகேஸ்வரர் கும்பகோணத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. நாகப்பஞ்சமி முக்கியமான தலங்க. அதே போல் ராகு ஸ்தலம்னுவாங்க, நவகிரக ஸ்தலங்கள் ஒன்றுங்க. அங்கே கூட ரொம்ப விமரிசையாக பூஜை செய்வாங்க. நாக பூஜைக்கு பெரும்பாலும் ரொம்ப பக்தர்கள் நிறைய பேர் அங்கே கூடுவாங்க. நாகதேவர்கள், ராகு பகவான், ஞான கந்த சுவாமி ஆகிய எல்லாருக்குமே பூஜை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இன்னைக்கு பாம்பு வழிபாட்டு பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாகக்கல்லுக்கு பூஜை செய்து எல்லாருக்கும் நம்ம அன்னைக்கு நம்ம கையில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம பிரசாதத்தை கொடுக்கணுங்க. அன்னப்பிரசாதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்னைக்கு வஸ்திரம் கூட கொடுக்கலாம். சில பேர் திருநள்ளாறு கூட போயிட்டு இன்னைக்கு சனீஸ்வரர் கோயிலில் பூஜை செய்வாங்க. சனி பகவானுக்கும் நாகனுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நாகப்பஞ்சமி இன்னைக்கு சிறப்பு பூஜை அங்கே கூட நடக்கப்படுங்க. திருப்பதியில் கூட ரொம்ப விமரிசையாக பூஜை. திருநெல்வேலி, மதுரையில் கூட சில பகுதியில் நாகர்கோவில் இருக்கும் இல்லைங்களா, நாகக்கல் வச்சு நிறைய பூஜை வழிபாடு செய்வாங்க. அதே போல் கர்நாடகாவில் கூட குக்கே சுப்பிரமணிய கோவில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு சுப்பிரமணிய சுவாமியும் நாகசுவாமியும் ஒன்றா இருக்கிறதுனால அங்கேயும் ரொம்ப ரொம்ப விமரிசையாக இருக்குங்க. ரொம்பவே காலையிலேருந்தே பூஜைலாம் ரொம்ப இருக்கும். அதே போல் குக்கே சுப்பிரமணியம் 3 நாளைக்கு பூஜை ரொம்ப விமரிசையாக இருக்குங்க. ஹோமெல்லாம் வளர்த்தி செய்வாங்க. அதே போல் சிலர் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நாகோட பிரதிஷ்டை செய்வாங்க. அதே போல் நம்மளுக்கு வேணுமான அந்த மோல்ஸ் கிடைக்கும், நாக மோல்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி வேண்டிக்கிட்டு உண்டியில் போடுவாங்க. இந்த குக்கே சுப்பிரமணிய கோவில் என்ன விசேஷம் சொன்னாக்கா, நம்மளுக்கு என்ன ஒரு நோவு இருந்தாலும் இந்த மாதிரி நாகப்பஞ்சமி அன்னைக்கு வந்துட்டு நம்ம சிலருக்கு காது வலி இருக்கும். காது வலின்னா அந்த காது மாதிரி ஒரு விக்கிரகம் கிடைக்குங்க, அது வாங்கி போடலாம். சிலருக்கு கண்ணில் தோஷம் இருந்தால் கூட கண் போலே இருக்கும், அதை வாங்கி கூட நம்ம அந்த உண்டியில் போட்டால் வெள்ளியில் இருக்கும். அது கொஞ்சம்
காஸ்ட்லி தான், இருந்தாலும் வாங்கி கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த உண்டியில் போட்டால் கண்டிப்பாக நடக்கணுவாங்க. சில பேர் வந்துட்டு இன்னைக்கு புடவைலாம் வாங்கி கொடுப்பாங்க. புடவை வாங்கி உண்டிக்கிட்ட வச்சிருவாங்க. அதை வந்துட்டு விருப்பப்படுறவங்க காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. சாமிக்கு பூஜை பண்ணி 5வது நாள் இது விற்கிவாங்கங்க. அதுவும் ரொம்ப சிரேஷ்டம் தான். நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க நாகதெய்வ இதுன்னு சொல்லிட்டு. சில பேர் அது கட்டுவாங்க, சில பேர் கட்ட மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சு பூஜை செய்வாங்க. ஒரு வருஷம்லாம் பூஜை செய்வாங்க. அந்த பூஜை செய்து என்ன பெரியவங்களுக்கு அது தானமாக கொடுத்துருவாங்க. அதே போல் அடுத்த வருஷம் அதே மாதிரி கண்டினியூ செய்வாங்க. அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அது ஒருத்தருடைய இஷ்டத்தை பொறுத்ததுங்க. சில பேர் அவங்களே கூட உடுத்திக்குவாங்க. நம்மளே கூட உடுத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மனோட நாகம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். யார் உடுத்துறாங்களோ அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் அந்த மாதிரி அந்த தெய்வத்துடைய சாரி கட்டிக்கினாக்கா எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளை அண்டாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் நல்ல லக்ஷ்மி பலன் கிடைக்கும்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நோய் நொடியும் வராதுன்னு சொல்லுவாங்க. எந்த தீய சக்தியுமே நம்ம அண்டாது, எந்த ஒரு கஷ்டமாக வராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால தான் அந்த மாதிரி கோயிலுக்கு யூஸ்வலாக எல்லாருமே நிறைய பேர் அம்மன் கோயிலுக்கு போனாவே புடவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்குவாங்க. சில பேர் வந்துட்டு கட்டிக்குவாங்க. அதே போல் கோயிலேருந்து வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்குவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அந்த புடவை கட்டின அம்மனாவே பாவிச்சு சில பேர் அவங்கள வழங்குவாங்க கூட. அந்த நம்பிக்கை எனக்கு கூட உண்டு. முக்கியமாக நாக தெய்வதைங்களை ரொம்ப இன்னைக்கு நினச்சிக்கிறாங்க. முக்கியமாக இன்னைக்கு ஆனந்தன், வாசுகி, சேஷன், பத்மநாபன், சங்கபாலன், கலியன், இவங்கெல்லாம் நாகதேவதை. இவங்களெல்லாம் ரொம்ப நினச்சிக்கலாம் ரொம்ப நல்லது. நினச்சி பூஜை செய்யணும். அதே போல் அபிஷேகம் கூட செய்தால் ரொம்ப நல்லது. அபிஷேகம் செய்துட்டு கோயில் போயிட்டு இருந்தாங்க. அப்படி கோயில் போக முடியலனா கூட நம்ம இன்னைக்கு 101 முறை நாகதெய்வத்தை நினச்சி வழிபண்ணுங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஸ்லோகம் எது இருந்தாலும் சொல்லலாம். நம்மளுக்கு எதுவும் ஸ்லோகம் தெரியலன்னாலும் பரவாயில்ல. நாகதெய்வமே துணைந்து நம்ம 101 வாட்டி சொன்னாலே ரொம்ப சிறந்தது. எல்லாருக்குமே ஸ்லோகம் வரும்ட்டு தெரியாது. சிலருக்கு ஸ்லோகம் வரும், சிலர் கற்றுன்னு இருப்பாங்க, சிலர் கற்றுன்னு இருக்க மாட்டாங்க. சிலருக்கு படிக்க முடியாமல் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். அவங்க வந்துட்டு நாகதெய்வமே துணைன்ட்டு வேண்டிக்கிட்டு நம்ம அன்னைக்கு ஒரு 101 தடவை சொன்னாங்க. அப்படி முடியல 101 தடவை நம்மளால முடியல, அட்லீஸ்ட் ஒரு 11 தடவை சொன்னாலும் போதும். ஓம் நாகதெய்வமே துணை, 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 ஓம் நாகதெய்வமே துணை. இப்போ நான் ஒரு 11 வாட்டி சொல்லியிருக்கேங்க. இந்த 11 வாட்டி எனக்கு மட்டும் இல்லை, கேட்குற அத்தனை பேருக்குமே நாகதெய்வ அருள் கிடைக்கும். யாரெல்லாம் பூஜை பண்ண முடியலான்னு பரவாயில்ல, இந்த பிரதி யாரெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாருக்குமே நாக பகவான் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம உலக மக்கள் அனைவருக்குமே சந்தோஷமாக இருக்கும். யாருக்குமே இந்த கெடுதல் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நாகதெய்வத்தை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நாகதெய்வம் நம்மளோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நிச்சயமாக எல்லாரோட ஆசையும் அவர் நிறைவேற்றி வைப்பார். அதே போல் எந்த ஒரு கஷ்டமாக வர நம்ம எல்லாரையும் காத்துருவார். பூமியை காத்துருட ஒரே தெய்வம் நாகதெய்வம்னு சொல்லுவாங்க. பூமிக்கு அடியில் இருக்க தெய்வம். அதனால் அவர் நம்ம எல்லாருமே சிறப்பாக காத்துடுவார். இல்லை எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. ரொம்ப நல்ல நம்ம எல்லாரும் காத்துள்ள ஒரே தெய்வம் வேறுனா நாகதெய்வம் தான். நம்ம நம்பிக்கையோடு வேணா கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேறும். அதே போல் நீங்களும் தான். நீங்கள்லாம் எல்லாருமே யாரெல்லாம் உங்களுக்கு கோயில் போக முடியுமோ கண்டிப்பாக இன்னைக்கு போய் நாகதெய்வத்தை தரிசிச்சுட்டு வாங்க. அப்படி முடியலன்னா கூட நம்ம வீட்லேயும் கூட நம்ம மனசார நினச்சி அவருக்கு ஒரு கற்பனை ஏற்றினா கூட ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இப்போ ஒரு குட்டி நாக காயத்ரி மந்திரம் சொல்றேங்க. அதாவது ஓம் நாகாய வித்மஹே பத்ம நாபாய தீமஹே தன்னோ வாசுகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 108 வாட்டி சொன்னார் ரொம்ப நல்லதுங்க. அப்படி முடியலன்னா கூட ஒரு 11 முறை கண்டிப்பாக சொல்லுங்க. அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை எப்போ சொல்லலாம்னா அதிகாலையில் சொல்லலாம். அதே போலட்டு ஈவினிங் சாயங்காலத்துலேருந்து மாலை நேரத்தை விளக்கு பொருத்திட்டு இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் வேண்டியது அத்தனையுமே கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அத்தனையுமே நடக்கும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே போல் என்னுடைய வேண்டுதல் கூட கண்டிப்பாக நாகதெய்வம் நடத்தி கொடுப்பாங்க. நாகதெய்வதையும் சரி நாகதெய்வரும் சரி நடத்தி கொடுப்பாருங்க. இந்த வருஷம் ரொம்ப எல்லாரும் விமர்சனம் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.